முடிக்க பார்க்கேன். வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் நன்றி. வாங்க இப்போ மூவிக்குள்ள போயிடலாம். இந்த மூவியோட பேர் டெத் பெல். இதில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. இதோட ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அப்படியே இந்த பக்கம் கிளாஸில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸாம் முடிய இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்குள்ளே பெல் அடிச்சிருந்தாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ரூமில் யாரோ பாட்டு போட்டு விட்டுருக்காங்க. யாரடா பண்ணுறாங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் பிரின்சிபல் இப்படியே போயிட்டு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்கிங்லாம் கம்மியாயிரும். ஏதாட்டு பண்ணி ஆகணும்னு வீக்கெண்டில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க சொல்லிட்டாரு. எக்ஸாம் முடிஞ்சு எல்லாரும் ரேங்கிங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோயின் 5வது பிளேஸ். இந்த பக்கம் இன்னொருத்தன் வரான். அவன் நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது பேய் மாதிரி இருக்கா. உடனே நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி அவளை கழுத்தை பிடிச்சி நேர்க்குதான். அங்கே இருக்க எல்லாரும் அந்த பையனை பிடிச்சி கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் வீக்கெண்டோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்கி எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அதுல ஒருத்தன் எல்லாரும் போனையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க போறான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது யாரோ அவனை அடிச்சு போட்டுருவாங்க. அவன் எப்படியாட்டி யாருக்காட்டு சொல்லணும்னு போனை எடுக்க பார்ப்பான். ஆனா போனெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் காலை கட்டி போட்டு ரூஃப் மேல இருந்து யாரோ கைத்த வச்சு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு மட்டும் வரல, மத்த எல்லாரும் வந்துட்டாங்க. கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. பக்கத்துல டிவி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல நடக்கிறது பூரா அங்க ஆர்டிகல் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த சேனல் மாறுது. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஃபிஷிங் டேங்க்ல உட்கார்ந்துருக்கா. அந்த பொண்ணு தான் இன்னைக்கு கிளாஸுக்கு வராத பொண்ணு. இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்கு, நீங்க எல்லாரும் இங்க இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் செஞ்சாவுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலை விட்டு யாரும் வெளில போக முடியாது, வெளில போனாலும் இறந்துருவீங்க. இப்போ இந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிக்கணும்னா அந்த கண்ணாடியில எழுதியிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிளாஸ் டீச்சர் போன் பண்ணி பார்க்காங்க. ஆனா போன்ல டவரே கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் இதை பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஓடி போய் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் இவங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி டேங்க்ல தண்ணி வர ஆரம்பிக்கும். தண்ணி வந்து டேங்க் பூரா நிறைஞ்சிருது. அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிருந்தாங்க. அங்க இருக்க எல்லா ஸ்டாஃபும் கிளாஸ்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு பிடி வாத்தியார் உண்டு. அவரு நான் ஹெல்ப்புக்கு யாரையாட்டு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வெளில போறாரு. அதை பார்த்தா கொஞ்சம் ஸ்டூடெண்ட் நாங்களும் வெளில போகணும்னு மத்த டீச்சர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வெளில பார்க்கும்போது அந்த பக்கம் பிடி சார் ரத்த வெள்ளத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு சார் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அவர் அந்த இடத்துல இறந்து போயிருந்தாரு. அதை பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பூரா திரும்பி உள்ள வந்துருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் மைக்ல யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. இது யாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மொபைலை கொண்டு போயிருப்பாங்களா அந்த பையன் தான். இப்போ செகண்ட் கொஸ்டின், இது வார்த்தை விளையாட்டு, அதாவது பேராசை, கெட்டது பண்றது, இந்த மாதிரி ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்டா எடுத்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்காக இருக்கக்கூடிய ஹிண்ட் எல்லாம் ஆடிட்டோரியத்துல இருக்கு. சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த பையனை உயிரோட விடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அங்க இருந்து எல்லாரும் அதை சால்வ் பண்ணதுக்கு ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் அந்த பையனை கை காலெல்லாம் கட்டி போட்டு மேல மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருக்கு. அந்த மெழுகுவத்தி கொஞ்சம் கொஞ்சமா உருகி அந்த பையன் மேல உழுது. இந்த பையன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் காமிக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த வேடை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை பத்தி பக்கத்துல இருக்க சார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து மத்த பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து அந்த பையனோட பாடி மட்டும் விழுது. இந்த பையனோட பாடி பூரா அந்த மெழுகுத்தி ஃபுல்லா கவர் ஆகி போயிருக்கு. அவன் மூச்சு விடாம அதுலயே இறந்து போயிருக்கான். சுத்தி இருக்க எல்லா பசங்களும் பயப்பட ஆரம்பிக்காங்க. நம்ம ஹீரோயின் எங்கேயோ ஓடி போறான். பிறத்திய இன்னொரு பையன் போறான். அவன் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். நம்ம ஹீரோயின் ஒன்னு நோட்டீஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் கடத்தப்பட்ட எல்லா பசங்களுமே ஹேங்கிங்க வச்சுதான் கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஹீரோயின் பக்கத்துல பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா சாரும் டீச்சரும் பேசிக்கிட்டு இருக்கத ஒரு பொண்ணு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு 10 பசங்க கிட்ட இப்படியே போனா நமக்கு இதே நிலைமைதான் சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு பிளான் போடுதாங்க. அதுபடி எல்லாரும் பாத்ரூம் போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து முதல்ல வெளில போறாங்க. அவங்க தங்கி இருக்க ஹாஸ்டலுக்கு வெளியில அவங்கள உள்ள வச்சு பூட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல போய் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரம் டீச்சர் வாட்ச்மேன் கிட்ட ஏர்போன்லயுமே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, அதை சரி பார்க்க சொல்லியிருப்பாங்க. இந்த வாட்ச்மேன் வந்து பார்க்கும்போது எல்லா ஒருமே கட் பண்ணி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸை காணோம். சாரு மத்த எல்லாரும் சேர்ந்து அவங்கள தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகிடுது. அதே நேரம் அந்த பக்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒளிஞ்சி இருக்க ரூம்ல யாரோ கதவை தட்டுதாங்க. எல்லாரும் பயந்துகிட்டே பக்கத்துல போகாம நிக்காங்க. திடீர்னு அந்த கதவை யாரோ கோடாரியால வெட்டுதாங்க. அதே நேரம் அவங்கள தேடி போன மத்தவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சத்தம் கேக்குன்னு ஜன்னல் வழியே எட்டி பார்க்க அந்த பக்கம் இருக்க பில்டிங்ல லைட் எரியுது. எல்லாரும் அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஓடி போறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் கோடாரியால வெட்டினதுனால ஒரு ஓட்டை வந்திருக்கும். அதுல ஒரு பையன் போய் பார்க்க போறான். திடீர்னு ஒரு கையை அவன் தலையை பிடிச்சி அங்க இழுக்கு. அப்படி அங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் திரும்பவும் 3வது கொஸ்டின் கேட்காங்க. அதனால 2 குரூப்பா பிரிஞ்சு போறாங்க. ஒரு குரூப் அந்த பசங்களை காப்பாத்துறதுக்கு, இன்னொரு குரூப் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணதுக்கு போறாங்க. அதுபடி சாரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கிளாஸுக்கு போய் பார்க்காங்க. கம்ப்யூட்டருக்கு பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும். அதோட கோடு வேர்டு எல்லாமே பின்னாடி செவுத்துல போட்டோல ஒட்டி வச்சிருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் டீச்சர், ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. உள்ள எல்லாரும் எதையோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க உள்ள போக பார்க்காங்க. ஆனா அவங்க தான் ஏற்கனவே பூட்டை வச்சு வெளில பூட்டிட்டாங்களே.
அதனால அந்த பூட்டை உடைச்சு உள்ள போறாங்க. 3 பேரும் உள்ள போய் பார்க்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளில தப்பிக்காண்டி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்டும் அங்க இருந்து ஓடி போயிருந்தாங்க. இந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த ஓட்ட வழியா பார்த்திருப்பான். அவன் கீழே மயக்கத்துல கிடக்கான். அவனை ஹீரோவோட பாய் ஃப்ரெண்டு வச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ரத்தம் நிறைய போனதுனால அவன் அங்கேயே இறந்து போயிருந்தான். அங்க கட் பண்ணா இந்த பக்கம் கிளாஸ் ரூம்ல இந்த போர்டில் என்ன எழுதிருக்குன்னா, எழுத்தையும் நம்பரையும் வச்சு ஒரு பாஸ்வேர்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லி எழுதியிருக்கோம். இவங்க எல்லாரும் அதை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த பாஸ்வேர்டையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகுது. இல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிருக்கான். பக்கத்துல யாருன்னே தெரியாத ஒரு உருவம் ஒன்று இருக்கு. இந்த இறந்து போன பையனை தேடி எல்லாரும் வெளில ஓடி போறாங்க. அதே நேரம் அங்க இருந்து டீச்சர் எல்லா பசங்களையும் கூட்டிட்டு அங்க மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இறந்து போன பையனை பார்க்க அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஏதாட்டும் சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த வேலையெல்லாம் செய்தது ஒரு பேயா கூட இருக்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆடிட்டோரியத்துல இறந்து போன பொண்ணால கூட இது ஆயிருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கவனிச்ச பக்கத்துல இருந்த சார் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, பேசாம சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பழைய ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்காங்க. கிளாஸ்லயே டாப் ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜூவானும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸ். அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்ச எக்ஸாம்ல பூரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த ஜூவான் 6th பிளேஸ்க்கு வர ஆரம்பிச்சிட்டா. அதுல ரொம்ப மனசோடைஞ்சு போன ஜுவான் யாரு கூடயுமே பேசல. நம்ம ஹீரோயின் அவகிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது அடுத்த டைம்ல இருந்து நான் வேற ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட பிசினஸ் ரொம்ப டல் ஆயிட்டுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மர்மமான முறையில ஜுவான் இறந்து போயிருதா. இதை நம்ம ஹீரோயின் பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் சாரு இது பேயெல்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லி சார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கிளாஸ் ரூம்ல லைட் எரியுது. அடுத்த கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயந்து போய் நாங்களும் போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் கத்தியால உடம்பூரம் கீச்சிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கம் அதனால சார் ஒரு பிளான் போட்டுதாரு. டீச்சரும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போங்கன்னு சொல்லி சாரு கையில ஒரு கம்பி வச்சுட்டு இந்த சைக்கோ எங்க இருக்கான்னு நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தனியா போறாரு. மொத்தம் 3 பேரும் அந்த கிளாஸ் ரூமுக்கு போய் பார்க்காங்க. அங்க என்ன கொஸ்டின் தான் பசில் மாதிரி இருக்கு. அதை புறம் ஜாயின் பண்ணி அந்த வேடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை யாரோ வாஷிங் மிஷின்ல வச்சு ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த பொண்ணை அலறிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த சாரு போய்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் அவர் கன்னத்திலே கிழிச்சிட்டு போயிருது. அதுக்கப்புறம் அவரு மெதுவா படிக்கட்டுல ஏறி போய்கிட்டு இருக்காரு. முன்னாடி ஏதோ ஒரு உருவம் அவரை தள்ளி விட்டுருது. அவர் கையில வச்சிருந்த கம்பி கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் பயந்து போய் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்த ரூம் கதவுல யாரோ ஒருத்தவங்க கத்திய வச்சு குத்துதாங்க. இவர் பயத்துல உறைஞ்சு போய் நிக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் அந்த பஸ்ல சால்வ் பண்ணிருந்தாங்க. அதுல என்னைய கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும், உண்மையை ஒத்துக்கோங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இவங்க 3 பேரும் அந்த சாரை தேடி அங்க போறாங்க. அவர் அங்க நிக்காரு. அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல அலாரம் சத்தம் கேட்க, அதனால போய் பார்க்காங்க. கீழே வாஷிங் மிஷின் இருக்க ரூம்ல ஒரு வாஷிங் மிஷின்ல ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்கு. திறந்து பார்க்காங்க. அந்த பொண்ணு இறந்து போய் உள்ள அடக்கா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த டீச்சர் இதுக்கும் ஜுவான் செத்ததுக்கு ஏதாட்டு தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சது அந்த பேயான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினை காணும். எல்லாரும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு ரூமுக்கு வந்திருக்கா. அங்க யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு பக்கத்துல போறாங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்க்க அவ யாருன்னா அந்த ஜுவான் பொண்ணு மாதிரியே இருக்கு. பயத்துல அலறுதா. அங்க இருந்து எல்லாரும் வந்துருந்தாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எங்க காணாம போனன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த சார் நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், ஆனா அங்க ஏதோ ஆளுமே இருக்குத மாதிரி தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் ஒரு பாட்டு படிக்க ஆரம்பிக்கும். அந்த பாட்டு எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம அந்த அளவு பிடிச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, பிஏ ரூம் வழியா தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம அந்த ரூமை கண்டுபிடிச்சா யார் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் பிஏ ரூமுக்கு போற ரூம் கனெக்ஷன் ஒயரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் அந்த ரூமுக்கு போக முடியும். அங்க இருக்க யாருமே அந்த பிஏ ரூமை பார்த்ததும் கிடையாது, போனதும் கிடையாது. ஒரு வழியா அந்த மெயின் ஒயரை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒயரை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் கிளாஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை யாரோ ஒருத்தவங்க கழுத்துல கயத்தை வச்சு இறுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க வாட்ச்மேனை கூட பார்க்க ஆனா அவளால கத்த முடியல. பொண்ணு அங்க இருந்து அந்த கில்லர் கொண்டு போயிருந்தாங்க. மத்த எல்லாரும் அந்த ஒயரை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ சத்தம் கேட்கு. அங்க போய் பார்த்தா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை ஒருத்தன் சங்க பிடிச்சி கொல்ல வந்திருப்பான். அவன் தான் உட்காந்துருக்கான். திரும்படியும் நம்ம ஹீரோயினா கொல்ல வரான். பக்கத்துல இருந்த சார் பிடிச்சு வச்சு கொடுத்தாரு. அவரை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை குத்ததுக்கு அவளை காப்பாத்த நம்ம ஹீரோட பாய் ஃப்ரெண்டு குறுக்க வந்திருந்ததுனால அவன் கத்தி எடுத்து அவனை குத்திருந்தான். அவன் அந்த இடத்துல இறந்து போயிருந்தான். அதுக்கப்புறம் அவனை குத்திட்டு நம்ம ஹீரோயினை குத்ததுக்கு வரான். பெறத்த சாரு கல்லை வச்சு தலையில அடிச்சிருந்தாரு. அவன் அந்த இடத்துல இறந்து போய் நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை பத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பிஏ ரூமையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க.
ஆனால் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் இருந்து சார் எவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்காரு, ஆனால் அது திறக்க மாட்டேங்குது, லாக் ஆகிருக்கு. டோர் மேலே அடுத்த கொஸ்டின் எழுதி போட்டிருக்கு. அதை வச்சு இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி உள்ளே போகணும். அது மட்டும் இல்லாமல் உள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு தலையில தொங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கீழே ஒரு மண்ணெண்ணெய் கொட்டி கிடக்கு. பக்கத்துல மெழுகுவத்தியை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மெழுகுவத்தியை தட்டி விடக்கு பக்கத்துல ஒரு டைமர் வச்ச பொம்மை இருக்கு. அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த மெழுகுவத்தியை தட்டி விட்டுரும். அதுக்குள்ள எப்படியாட்டு டோர் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும். எப்படியா அந்த டோர் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு உள்ள போயிருந்தாங்க. அந்த பொம்மை மெழுகுவத்தியை தட்டி விடக்குல நம்ம ஹீரோயின் மெழுகுவத்தியை பிடிச்சிருந்தாங்க. பக்கத்துல இருந்த சாரு டீச்சரு அந்த பொண்ணை கைத்தை விட்டு எடுக்காண்டி கத்தி எதுவும் இருந்தா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒன்னும் இருக்காது. திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு பொம்பளை எட்டி பார்க்கா. கைத்துல தொங்குத பொண்ணை மேலமாக்க இழுத்து மேல இருந்து கீழே போட்டுருதா. இதை பார்த்தா சாரு அவளை பிடிக்க கண்டி மேல ஏறி போறாரு. இன்னொரு பக்கம் கீழே அந்த பொண்ணு தலையில அடிபட்டு ரத்தத்துல கிடக்கா. ஹீரோயின் கதை தான். ஆனா அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிரு. மேல சாரு அந்த பொம்பளை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவ கம்பி வச்சுட்டு குத்த வரா. அந்த பொம்பளை கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த ஒரு கைத்தை வச்சு அந்த பொம்பளை கழுத்தை நெரிக்க அந்த பொம்பளையும் அங்கேயே இறந்து போயிரு. இப்போ சாரு அந்த பொம்பளை யாருன்னு பாக்கா. அது யாருன்னா ஜுவானோட அம்மா. இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இறந்த ஸ்டூடெண்ட்ஸ் பூரா இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்க எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு முடியாதனால மாடிக்கு போறா. அப்படி அங்க போகும்போது அங்க ஒரு புக் இருக்கிறத பார்க்க. அதை எடுத்து பார்க்கும்போது உள்ள ஜுவான் அவங்களோட அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை யாரோ அங்க இருந்து கடத்திட்டு போயிருந்தாங்க. இப்போ மைக்ல ஒருத்தி பேசிட்டு இருப்பா. மைக்லாம் ஆஃப் ஆகுது. இப்போ மைக்ல வேற ஆள் பேச மாதிரி இருக்கு. இது யாருன்னா அந்த கில்லர் தான். அவன் எல்லாரும் ஃபைனல் கொஸ்டினுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் யாருங்கிற உண்மையை சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் ஜுவான் அப்பான்னு சொல்லிக்கிட்டு தான். அது மட்டும் இல்லாம ஜுவானை கொலை பண்ண ஆளுங்க தான் இருக்கான். அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சு சொல்லலைன்னா கேஸை ஓப்பன் பண்ணி விட்டு இருக்கேன், பத்த வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஜுவான் கொலை நடந்தப்போ ரெக்கார்டான வீடியோ. அதுல ஃபுல்லா முகம் தெரியாது, ஆனா பாடி மட்டும் தெரியும். இதுல இருக்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் உங்களெல்லாம் நான் சும்மா விடுவேன், இல்லைன்னா எல்லாத்தையும் கொன்றுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்காங்க. அதுல சார் பணத்துக்காண்டி கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை ஜுவான் பாத்துருதா. ஜுவான் சார்கிட்டயே நேரா போய் கேட்டுருதா, நான் இதை பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி. அதனால அந்த சார் வேற வழி இல்லாம ஜுவானை கொன்றுதாரு. இது அங்க கீழே கடந்த கேமரால பாதியா ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். இதை ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை கழுத்து பிடிச்சி நெருக்க வந்திருப்பான்ல, அவன் நேர்லயே பார்த்திருப்பான். அதனாலதான் ஜுவானோட ஆத்மா அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அப்படியே இந்த பக்கம் சாரு பக்கத்துல இருந்த கோடாரியை எடுத்துக்கிட்டாரு. யாரையும் பக்கத்துல வராதிங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க சுத்தி இருந்த ஸ்டூடெண்ட் பூரா சார்னு கூப்பிடுதாங்க. அதனால அவரு அப்படியே நின்றுதாரு. அங்க இருந்து வாட்ச்மேன் அவரை பிடிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் வெளில போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டீச்சர்காரி நம்ம ஹீரோயினை காப்பாத்திருந்தா. அதே நேரம் இந்த பக்கம் அந்த வாட்ச்மேன் வேற யாரும் இல்ல, ஜுவானோட அப்பா தான். அவரு டீச்சரை இந்த கோடாரியை வச்சே கொன்றுதாரு. பக்கத்துலயே அந்த டீச்சரும் நம்ம ஹீரோயினும் அந்த கொலை பண்ணதை பார்த்துக்கிட்டு நிக்காங்க. இப்போ இன்னொரு பிளாஷ்பேக் காமிக்காங்க. ஜுவான் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜுவான் அப்பாவுக்கு லாஸ் ஆகிட்டு ஜுவான் வேற இறந்து போயிட்டா. அந்த சோகம் பத்தாதுன்னு கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீடு தேடி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜுவானோட அப்பா ஒரு கொலை பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல வாட்ச்மேனா சேர்ந்து ஜுவானை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்காரு. இது அப்படியே பிளாஷ்பேக்கா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஸ்கூலை காமிக்காங்க. இந்த ரேங்கிங் லிஸ்ட்ல நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் இருக்க மாதிரி காமிக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வேற மாதிரி தான் அந்த ஜுவான் மாதிரி இருக்கா இப்போ பார்க்க. இந்த ஸ்டோரி முடியுது. இந்த மாதிரி ஹாரர் மூவி எக்ஸ்பிளைன் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.